ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து சிஎஸ்கேயோட 7வது மேட்ச் ப்ரீவியூ பண்ண போறேன். மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக விளையாட போறேன். மும்பைல விளையாட போறேன். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா, போன வருஷம் ஐபிஎல்ல பார்த்தோம்னா 7 மேட்ச் நடந்தது. எப்படி போயிருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சது, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சது. Average first inning score 175, average second inning score 143, pace economy 9.61, spin economy 8.69, pace wickets 65, spin wickets 24. திருப்பியும் சொல்றேன், சீமர்ஸ் அதிகமா ஓவர் போட்டதுனால ஜாஸ்தியா விக்கெட் எடுத்ததா காட்டும். அப்புறமா அந்த பேஸ் வர்சஸ் ஸ்பின் எக்கானமினா, இங்க வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் எக்கனாமிக்கலா போடுவா, ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஸோ அந்த டீம்ல வந்து எவ்வளோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வச்சு போடுறாலோ சரியா அமையும் அந்த டீமுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பார்த்தோம்னா 4 ஜெயிச்சிருக்கு, 2வது பேட்டிங் வேன் போந்திருக்கு. ஆனா இந்த சீசன் வந்து ஆர்சிபி 240 அடிச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் டிட் நாட் சேஸ் தட் ஸ்கோர் டவுன். ஒரு 210 இந்த வென்யூல அடிச்சா எனக்கு பொறுத்த வரைக்கும் நன்னா பவுலிங் போட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் விளையாடணும், டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கணும். இப்ப பிளேயிங் 11குள்ள போயிடலாம். எம்ஐயோட ஆரம்பிச்சுடுறேன். நான் எம்ஐக்கு எப்படி போயிருக்கேன்னா, ஃபிட்டா இருந்தா ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட், நமன் தேர், மிச்சல் சாண்ட்னர், கிரிஷ் பகத், அல்லா கசன்ஃபர், ஜசீத் பும்ரா, இம்பாக்ட் சப், அஸ்வினி குமார். அவ வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்த SA20லுமே பார்த்தோம், அடி வாங்கினர். அது வந்து எனக்கு டெக்னிக்கை பத்தி அவ்வளோ தெரியாது. ஆனா பிரசன்னா சாரும் சொல்லியிருக்காரு, அந்த டெக்னிக் மாறி போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா போடுற மாதிரி இருக்கு அவர் பவுலிங் போட்டு பார்க்கச்சு. அதனாலதான் அவரை வந்து விளையாடாதது சரியான முடிவு தான். கசான்ஃபர், சாண்ட்னர் 2 பேரையும் விளையாடுறதும் சரியான முடிவு தான். வில் ஜாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். அவரும் ஆஃப் ஸ்பின் போடுவர். ஒருவேளை வில் பிளே திஸ் மேட்ச் உடனே விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அவரை வெளியில உக்காத்தி வச்சிருந்திருக்கேன். அவ நமந்தீர நம்பர் 3 இறக்குறா. நான் என்ன சொல்றேன்னா, அவர் பின்னாடி அடிக்கிற பிளேயர் தான் நமந்தீர். அவர் வந்து சரியா விளையாடாத இல்ல நம்பர் 3ல. இப்ப இந்த 2 வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆனா திலக் வர்மா நம்பர் 3 விளையாடுனா நம்ம வந்து அந்த கஷ்டத்துல 19 ஆஃப் 22க்கு அப்புறமா எப்படி அடிச்சு 100 அடிச்சேன்னு நம்ம பார்த்தோம். நம்பர் 3 இறங்கிண்டா எனக்கு பொறுத்தும் கண்டிப்பா அவருக்கு இன்னும் சௌரியமா அமையும். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குமே சௌரியமா அமையும். நமந்தீர் வந்து கடைசியில இறங்கி அடிக்கிற பிளேயர் தான். அவர் வந்து நம்பர் 7 விளையாடி, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் 6, ஹர்திக் பாண்டியா 5. அப்புறமா அந்த என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லிடுறேன். ஒருவேளை ரொம்ப ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்ததுன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவர் இறங்கிடுறார். என்ன பண்ணுவேன்னா, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி இறக்கிடுவேன், டிபெண்டிங் அந்த சுச்சுவேஷன். அப்படி பண்ணாததுனாலதான் இந்த குஜராத் மேட்ச்லயும் இந்த பஞ்சாப் மேட்ச்லயும் இந்த ரன் குறைஞ்சு போச்சு. அப்படி பண்ணா இந்த பேட்டிங் வேற பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சூரியகுமார் யாதவ் வந்து அவர் ரன் அடிக்கல, ஆனாலுமே அந்த என்ட்ரி பாயிண்ட் சரியா வரணும். அந்த பஞ்சாப் மேட்ச்ல வந்து அவரை நம்பர் 3 இறக்கினா எனக்கு அது புரியவே இல்லை. அவர் வந்து நம்பர் 4 தான் விளையாடணும். முதல் 4 ஓவருக்குள்ள அவர் பேட்டிங் இறங்கக்கூடாது. ஸ்ரேயஸ் ஐயர் கேஸ் மாதிரியே தான். ஸோ நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நான் வந்து முகமது இசாரை விளையாடுவான்னு நினைச்சேன். கிறிஸ் பகத்தை கொண்டு வந்து அவர் வந்து நல்லா போடுறார். ஸோ இப்படிதான் அவ போகணும். டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் இருக்கணும், பயந்துன்னு பவுலிங் போடக்கூடாது. இப்ப சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா, ஆயுஷ் மாத்ரே ரூல்ட் அவுட் த டோர்னமெண்ட். அவளுக்கு நான் எப்படிதான் ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், டிவால் பிரேவே, சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், அக்கீல் ஹுசேன், முகேஷ் சௌத்ரி, அன்ஷு கம்போஜ், நூர் அஹமத், இம்பாக்ட் சப், குர்ஜப்னீத் சிங். ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, அதாவது ஸ்பென்சர் ஜான்சன் டெபியூ பண்ண போறான். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா திருப்பியுமே அக்கீல் ஹுசேனை விளையாடாத ஸ்பென்சர் ஜான்சன் போட்டா ஜேமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, அன்ஷு கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், இதுக்கு மேல எவ்வளவு சீமர் வேணும்? முகேஷ் சௌத்ரி, அன்ஷு கம்போஜ் டு போல் வித் நியூ பால், அக்கீல் ஹுசேனும் டு போல் வித் நியூ பால் தான். இதுக்கு மேல ஸ்பென்சர் ஜான்சனை எதனால கொண்டு வர பாக்குறான்னு. ஏன்னா நான் ட்விட்டர்ல பார்த்தேன், இது கிரிக் பஸ்ல போட்டிருந்ததுதான் தட் ஹி வாஸ் கோயிங் டு மேக் சிஎஸ்கே டெபியூன்னு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அக்கீல் ஹுசேனை வந்து விளையாடுவேன். ஏன்னா போன மேட்ச் பார்த்தோம், 100 வந்து 4 ஓவர்ல 33 ரன் தான் கொடுத்தார். ஆனா டிஃபென்சிவா போட்டார். அக்கீல் ஹுசேன் விளையாடுறச்சே 100 ஒஃபென்சிவா போட்டு அந்த கேகேஆர் மேட்ச்ல எவ்வளவு ரன் பண்றாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அக்கீல் ஹுசேன் இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு வான்கிரையில எடுக்கும்.
அகில் ஹுசேன் டிஃபென்சிவ் போலரா வச்சுட்டு 100 அஹமத விக்கெட்டுக்கு போற மாதிரி வச்சுட்டா அது சிஎஸ்கே வந்து நமக்கு நன்னா அமையலாம். ஸோ அப்படிதான் பண்ணுவேன். இங்க திருப்பியும் நான் சொல்றேன், அவ அது பண்ற மாதிரி தெரியல ஸ்லோ பிச்சஸ்ல. ஆனா இது வந்து ஸ்லோ பிச் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல மட்டும் டியூவல் பிரேவிஸ வந்து பின்னாடி வச்சுக்கலாம் அந்த மிடில் ஆர்டர். ஸ்லோ பிச்ல இருக்கிறச்சே டியூவல் பிரேவிஸ் ஷுட் ஓப்பன். ஆனா இந்த கேஸ்ல ஓப்பன் பண்ணேன்னா அது குறை சொல்ல மாட்டேன். அது சரியான முடிவு தான். பவர் பிளேக்கு அப்புறமா டியூவல் பிரேவிஸ் இறங்கினா ஒன்ஸ் நியூ பால் அந்த மூவ்மெண்ட் குறைஞ்சதுன்னா அப்ப வந்து யூ கேன் ரெடி மேக்ஸிமைஸ். அப்படிதான் பண்ணுவேன். இவாளுமே டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். இப்ப ஏஜுக்கு போயிடலாம். பவர் பிளேயர் 45க்கு 1 எந்த டீம் இந்த டாப் 4 எடுத்துன்னு போகணும்னா ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், டியூவல் பிரேவிஸ். குவிண்டன் டிகாக் வந்து அந்த பஞ்சாப் மேட்ச்ல 100 அடிச்சார். திலக் வர்மா போன மேட்ச் ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி அடிச்சார். ரோஹித் சர்மா வந்தார்னா ஐ ஸ்டில் திங்க் ஹி கேன் பிளே தட் ரோல். ருத்ராஜ் கேக்வாட் வந்து அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவுட் ஆறார். சஞ்சு சாம்சன் இஸ் பிளேயிங் வெல். உர்வில் பட்டேல் வந்து அடிக்க தான் பார்க்க போறார். டியூவல் பிரேவிஸும் அடிக்க தான் பார்க்க போறார். ஒருவேளை 2 விக்கெட் சீக்கிரமா போச்சுன்னா மேபி இஃப் தே லுக் டு சென்ட் அவுட் சர்ஃப்ராஸ் கான் அஸ் ரெசரக்ஷன் ஜாபான்னு பார்க்கலாம். ஆனா அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஸோ அந்த டாப் 4 மும்பைக்கு தான் நான் கொடுப்பேன். அப்புறம் மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட், அமன்தீர், மிச்சல் சாப்னர். சிஎஸ்கேக்கு சிவம் துபே, சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசேன். ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் ரொம்ப நல்லா அடிக்கிறார். நமன்தீரும் நல்லா அடிக்கிறார். சிஎஸ்கேக்கு ஜேமி ஓவர்டன் அதோட சர்ஃப்ராஸ் கான் வந்து அந்த டவுன் த கிரவுண்ட் பவர் ஹிட்டிங் வந்து அவர் அவ்வளோ காட்டல. இந்த பிஹைண்ட் ஸ்கொயர் விக்கெட்ல தான் அடிக்க பாக்குறாரு. ஸோ பேட்டிங் ஏஜ் மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் கொடுப்பேன். பவுலிங்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலிங் அந்த முதல் 6 ஓவர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, கிரிஷ் பகத், அஸ்வினி குமார், ஹர்திக் பாண்டியா. சிஎஸ்கேக்கு வந்து முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், ஜேமி ஓவர்டன். இது எப்படின்னா அவ பும்ராவோட 2 ஓவரை விளையாடிட்டா அஸ்வினி குமார் நன்னா போடுற, அடுத்தவரை யாருமே ஒரு பெரிய தட்டலா இல்ல. ஹர்திக் பாண்டியாரு சில சமயம் நன்னா போடுற, சில சமயம் பயந்துன்னு போடுற. சிஎஸ்கேக்கு முகேஷ் சௌத்ரி ஸ்விங் பண்ணா, அன்ஷுல் கம்போஜும் ஸ்விங் பண்ணா. குர்ஜப்னீத் சிங் வந்து பவர் பிளேல அவ்வளவு போடல, அப்புறமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா. ஜேமி ஓவர்டனும் பவர் பிளேல போடக்கூடாது. So Mumbai have got more seamers who can bowl in the power play. ஆனா சிஎஸ்கேக்கு அகில் ஹுசேன் 3 ஓவர் போட்டுருவார். I know he's not a fast bowler. So picking wickets up front in the fast bowlerனா பும்ரா இருக்கிறதுனால மும்பை. ஆனா சிஎஸ்கே ஒரு டெம்ப்ளேட் வந்து அகில் ஹுசேன் will bowl 3, அப்புறமா அன்ஷுல் கம்போஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு அகில் ஹுசேன் விளையாடினா அல்லா கசன்ஃபர் சில சமயம் நன்னா போடுற, சில சமயம் ரன்னுக்கு போடுற. அகில் ஹுசேன் விளையாடினா சிஎஸ்கே have got a chance to have a spin edge. ஆனா அகில் ஹுசேன் விளையாடலன்னா மும்பை got a spin edge. எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை will go with an edge to win this match என்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்க மை பிஎன் வாட்ச்.